இந்த காராமணி பயிர் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு வாழைத்தண்டு கூட போட்டு இதை செய்யலாம். ஒரு வாழைத்தண்டு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து காராமணி பயிர் நல்லா ஊற வச்சுட்டு வாழைத்தண்டு கூட பொரியல் செஞ்சிடலாம். சூப்பராக காம்பினேஷன் அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் காராமணி பயிர் நல்லா ஊற வச்சுருக்கோம். 4 மணி நேரம் நல்லா ஊறிக்குங்க. வந்து உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பிரட்ட போகிறோம், அதுக்கு தான் போட போகிறோங்க. ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது வாழைத்தண்டு மேலே தாங்க கருப்பாக இருக்குது, உள்ளே வாழைத்தண்டு சூப்பராக அருமையாக இருக்குது. சைடில் இருந்து பக்கம் கட் பண்ணிடலாம். வரங்க வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து தோல் வந்து லைட்டாக அந்த கருப்பாக இருக்குங்களா, அதனால் செதுக்கிடலாம். வாழைத்தண்டு மட்டும் போடணும், மேலே இந்த எக்ஸ்ட்ரா தோல்லாம் எடுத்துடணும். அந்த வாழைத்தண்டு செய்தது எவ்வளோ சூப்பராக அருமையாக உள்ளே வந்து தண்டு அருமையாக இருக்குது. இந்த மேலே மட்டும் கருப்பாக இருக்குது. ஒரு செதுக்கி எடுத்துகிட்டு க்ளீனாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதே போல் 2 பீஸ் இருக்குது, 2 பீஸ் க்ளீனாக கட் பண்ணிடலாம். இந்த சைடு கட் பண்ணி தோல் செதுக்கிட்டு க்ளீனாக வந்துடுது. வாழைத்தண்டு சூப்பராக செதுக்கியாச்சுங்க. சூப்பராக வாழைத்தண்டு அப்படியே பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டா தண்ணியில் போட்டு அப்படியே வாழைத்தண்டு செஞ்சிடலாம். இப்போது சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் பொடியாக கட் பண்ணுறதோ அந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு போட்டுடலாம். இது வாழைத்தண்டு கட் பண்ணிட்டோம். பாருங்கள், வாழைத்தண்டு க்ளீனாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ தேவையான உப்பும் போட்டாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 விசில் விட்டு நல்லா வேக வைக்கணும். அவ்வளோ சீக்கிரம் வேகாது வாழைத்தண்டு. எப்பயுமே ஒரு 7 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அப்படியே தாளிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்துடலாம். அப்புறம் காராமணி பயிர் வந்து உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா பாருங்கள், நல்லா க்ளீனாக வெந்திருக்கு. எவ்வளோ க்ளீனாக வெந்திருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து வாழைத்தண்டு செய்ய போகிறோம். வாழைத்தண்டுக்கு இந்த காராமணி பயிரை போட்டு செஞ்சால் அப்படியே சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது தேவையான பொருள் பாருங்கள். காராமணி பயிர் நல்லா ஊற வச்சு நல்லா உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். கொத்தமல்லி, வெங்காயம், இடித்த பூண்டு, காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க. வந்து எண்ணெய் பாருங்கள், வானில் வச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகுது. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டதுக்கப்புறமா ஜீரகம், ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் போட்டுடலாம். நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகட்டும். கடலை போட்டுருங்க. கடலை போட்டு கொஞ்சம் தூரம் வாங்கிடுங்க, நல்லா தெரிக்கும். அது பார்த்திங்கன்னா மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகுதுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழைத்தண்டு சேர்க்கலாம். அதுக்குள்ளே வாழைத்தண்டு வேகணும்னு வெந்துக்கிட்டே இருக்குது. வாழைத்தண்டு வேகணும், அதுக்குள்ளே ரெடி பண்ணி வைக்கிறேன். இதை அதுமாதிரி குக்கரில் வெந்துட்டு வாழைத்தண்டு இந்த பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா கிட்னி வந்து சுத்தப்படுத்தும். கிட்னி உள்ள கல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். இந்த வாழைத்தண்டு அதிகமான மருத்துவம் நிறையவே இருக்குது. நம்ம எவ்வளோ மாற்றம் சாப்பிட்டோம் அந்த கல் அவ்வளோ சுலபமாக வந்து வெளியே வராது. இந்த வாழைத்தண்டு சாப்பிடும்போது கல் கரைஞ்சிடும். இல்லை அந்த கல் கரையினா கூட அப்படியே இந்த வாழைத்தண்டோட நார் போய் அப்படியே க்ளீனாக வந்து அந்த கல்லை சுற்றிட்டு க்ளீனாக மோசம் வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு இந்த வாழைத்தண்டுக்கு அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது. நமக்கு வாழை மரத்தை எடுத்துக்கோன்னா வாழை மரத்துலேருந்து வாழைக்காய், வாழைப்பழம், அது வாழைப்பூ, இலை, நார், வாழைத்தண்டு எல்லாமே நமக்கு அதிகமான நன்மை தரக்கூடியதாக தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த வாழைத்தண்டில் அதிகமான மருத்துவ உணவுகளால் அடிக்கடி பயன்படுத்துங்க, சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு லைட்டாக ஒரு கலக்கலாம். கலக்கினேன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அப்படியே வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு வெந்த உடனே இதை போட்டு க்ளீனாக ஒரு கலக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அருமையாக வந்து
காராமணி பயிரையும் சேர்த்து அது சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட் இருக்கும். அப்புறம் வாழைத்தண்டு 7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ தண்ணி வடிகட்டிட்டு விரட்டிடலாம். வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கு. அதான் நல்லா வாழைத்தண்டு வெந்திருக்கு. 7 விசில் விட்டு வேக விட்டுருக்கோம். 7 விசில் வேகிறதுக்கப்புறமா நல்லா க்ளீனாக வெந்திருக்கு வாழைத்தண்டு. உப்பு போட்டு வச்சிட்ருக்கோம். இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காராமணி பயிர் வேக வச்சு வச்சுருக்கோம். இவ்வளோ தாங்க. இப்போது இதை போட்டுடலாம். இதை வாழைத்தண்டை போட்டுடலாம். வாழைத்தண்டு நல்லா கலக்கிங்க. மசாலா போட்டு நல்லா க்ளீனாக கலக்காச்சு, காய்ச்சாச்சு. சரிங்களா? உப்பு காரம் எப்படி தெரியல. உப்பு லைட்டாக கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா கலக்காச்சுங்க. இப்போ வந்து காராமணி நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து பருப்பு வேக வச்சு கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு போட்டு வேக வச்சு கூட செய்யலாம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நம்ம வந்து காராமணி போட்டு செஞ்சுருக்கோம். அதாவது பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு செஞ்சாலும் சூப்பராக அருமையாக சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டு போல். இவ்வளோ வந்து காராமணி பயிர் கூட வச்சாலும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இவ்வளோ தாங்க. வாழைத்தண்டு சூப்பராக கிடைக்கும். இந்த கிட்னி சுத்தப்படுறதுலையும் கிட்னியில் கல்லை வெளியே கொண்டதுலேயும் நம்ம பேர் போனது வாழைத்தண்டு. இவ்வளோ தாங்க ரெடி ஆகிடுச்சு. கழுவி சாப்பிட்றவங்க அவ்வளோங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. எவ்வளோ வாழைத்தண்டு பேட்டி வரலாம் செஞ்சு சாப்பிட்டு ரெண்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓகே பஸ். வாழைத்தண்டு வந்து எவ்வளோ மருத்துவம் எல்லாருமே தெரியும். யாரும் தெரியாமல் யாரும் இருக்கவே மாட்டாங்க. எவ்வளோ வாழைத்தண்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். Thank you for watching. Okay,